இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. மறைமுகமா மின் கட்டணத்தை உயர்த்தினாங்கன்னு சொல்லி பொதுமக்களோட ஒரு கருத்து இருக்கு. இந்த இபி பில் அதிகமாக ஒருவேளை கரண்ட் பில் அதிகப்படுத்தாங்க, அது கூட ஏதாவது சார்ஜ் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம்? இல்ல, அந்த மாதிரியான மின் கட்டணம் உயர்வு இது வரைக்கும் ஏத்தல. அது கற்பனையா பேசக்கூடாது. என்னன்னா மின்சார வாரியத்துல வாரிய தலைவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பர்வைசர் கீழே வேலை செய்யறது மேன் பவர் கிடையாது. மேன் பவர் எப்படி சப்ளை கொடுக்க முடியும்? நான் சொல்றேன், 62,000 போஸ்ட் காலி பணியிடங்கள், 46,000 காலி பணியிடங்கள் நுகர்வோருக்கு நேரடியாக சேவை செய்ய 46,000 காலி கொடுத்து எப்படி 2 மணி நேரம் கரண்ட் கொடுக்குது? ஆனால் தான் இப்போ கான்ட்ராக்ட் லேபர் அதிகமாக என்கேஜ் பண்ணுறாங்க. கான்ட்ராக்ட் லேபர் வேலை செய்கிறாங்க, குறைந்த ஊதியத்தில் வேலை செய்கிறாங்க, சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறாங்க. கான்ட்ராக்டை வைக்கக்கூடாது என்று சொன்னாலும் கூட அதிகாரிகள் கீழே கான்ட்ராக்ட் லேபரை வைத்துக் கொண்டு தான் அந்த சப்ளை ரெஸ்டோர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம லீகலாக பேசுகிறோம், இல்லீகலாக நடக்குது, இல்லீகலாக நடக்குது லீகலாக பண்ணுங்கன்றோம், ஆனால் முடியாது நிர்வாகம் சொல்லி அரசாங்கம் சொல்லி ஏஇ டு ஏடி ப்ரொமோஷன் போடுறது கூட தான் சொன்னார். ஏஇ டு ஏடி 600 பேர் போட்ட உடனே ஒரு தரமான சேவை மக்களுக்கு கன்சூமர் கிடைக்கும். என்ன தரமான சேவை? தரமான சேவைக்குள்ள அதிகாரிகள் ப்ரொமோஷன் கொடுத்தாலும் தரமான சேவை கிடைக்காதுங்க. கீழே அடிமட்டத்தில் தொழிலாளி நுகர்வோருக்கு சப்ளை இன்டரப்ஷனு, எக்ஸ்டென்ஷனு, இம்ப்ரூவ்மெண்ட்டு என்ற பல்வேறு பணிகளை செய்கின்ற களப்பணி ஊழியர்கள் காலிப்படை நிரப்பாம நுகர்வோருக்கு சேவை ஒரு காலம் கொடுக்குது. ஒரு காலம் நீங்க டிபிபி சொன்னீங்க, தனியார் மயக்க இது வந்து எந்த மாதிரியான பாதிப்பு, எந்த மாதிரி கொண்டு வராங்க? தனியார் வந்து ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வராங்க. மத்திய அரசினுடைய திட்டம் வந்து RDSS, எவாபரேட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம் சொல்றாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வருது. அந்த திட்டத்தில் யார் எந்த மாநில அரசுகள் அமல்படுத்துகிறதோ அப்படி அமல்படுத்துகிற மாநிலங்கள், ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அமல்படுத்துகிற மாநிலங்கள் அமல்படுத்துகின்ற இடத்தில் மானிய விலையில் மின்சாரம் கிடையாது. அமல்படுத்துகின்ற இடத்தில் மின்சார ஊழியர்களுக்கே வேலை கிடையாது. எந்த நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுத்து மீட்டர் கொடுத்ததோ அவர்களே மின் இணைப்பு கொடுப்பார்கள், யூஎஸ்எஃப்ஆர் பார்ப்பாங்க, ரீடிங் எடுப்பாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் செய்கிற வேலையெல்லாம் அவர் பண்ணுவார். 90% வேலைகள் தனியாருக்கு போகும். அதுதான் ஸ்மார்ட் மீட்டர். அதை விட முக்கியம், விலை நிர்ணயத்தை அவர் பண்ணுவார். மின்சார நுகர்வோருக்கு டொமஸ்டிக் எவ்வளவு, கமர்ஷியல் கூட மாநில அரசின் உரிமை என்பது தனியாருக்கு. இது ஸ்மார்ட் மீட்டர் சொல்லுவாங்க. ஸ்மார்ட் மீட்டர் என்பது எங்களை பொறுத்தவரையில் 90% தனியார் மயம். ஒரு காலமும் மின்னோடு மத்திய சீட்டு சங்கத்தை அனுமதிக்காது. அதற்கான தொடர்ச்சியான போராட்டத்தை மக்களை திரட்டி நுகர்வோரை திரட்டி போராட்டம் சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாங்க. கேரளாவில் இதே மாதிரி திட்டத்தை அறிவித்த பொழுது அப்பொழுது இருந்த கேரளா அரசு அங்கே இருந்த மின்சார வாரிய தொழிற்சங்கங்கள்லாம் ஒன்றாக போராடியதன் மூலமாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் திட்டம், கேபெக்ஸ் திட்டம், ஸ்மார்ட் மீட்டர் தான். அந்த மீட்டரை மின்சார வாரிய ஊழியர்கள் போடுவாங்க. மின்சார வாரிய ஊழியர்கள் எல்லா வேலையும் செய்வாங்க. தனியாரை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. நிர்வாகத்துக்கு தேவை, அரசாங்கத்துக்கு தேவையான லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். தொழில்நுட்பத்தை நாங்களும் வரவேற்கிறோம். இப்போ அதே மாதிரி கேபெக்ஸ் திட்டத்தை போல கேரளாவை போல மின்சார வாரியத்தில் அமலாக்கம் செய்திட வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக இருக்கு. நாங்கள் முழுமையாக தொழில்நுட்பத்தை மறுக்க மாட்டோம். ஆனால் இவங்க நினைக்கிறாங்கன்னா இது மக்களுக்கு தெரியாது, நுகர்வோருக்கு தெரியாது, மறைமுக அமல்படுத்தி போயிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா தனியார் கைக்கு போய் சேர்ந்து, தனியார் போய் சேர்ந்துன்னா திரும்ப ரிட்ரிவல் பண்றது. இது ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமாக சப்ஸ்டேஷன்ல, இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல இன்று எல்லா இடங்களிலும் இனிமேல் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று அறிவித்திருக்கிறாங்க. வெஸ்டர்ன் காட்டில் அது மேற்கு தொடர்ச்சி மலையில ஹைட்ரோ ஸ்டேஷன் ஒரு 15 இடங்களுக்கு 65,000 கோடி ரூபாய் செலவில் 2021-22ஆம் ஆண்டு சென்ற அரசு அறிவித்ததை எல்லாம் இந்த அரசும் அறிவிக்கப் போவதாக செய்திகள். அந்த இடத்துல மின்சார உற்பத்திக்கான காஸ்ட் 65 பைசா. இப்போ 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இடம் ஒரு 10 பைசா, 75 பைசா, அது மாதிரி போவே போகுது. அப்போ அந்த இடத்தில் தனியார் வருவார்கள் என்று சொன்னால் அங்க அந்த இயற்கையாக கிடைக்கின்ற அந்த தண்ணீரை சேமித்து வைத்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அவர் இதே தமிழக அரசுக்கு மின்சார வாரியத்திற்கு எத்தனை ரூபாய்க்கு விற்பாரு?
நாம் உற்பத்தி செய்வதனால் 65 பைசா, அவரு காசு போட்டு உற்பத்தி பண்ணார்னா ஜாயிண்ட் வெஞ்சர்ல ட்ரிபிள் பி மெத்தட்ல எத்தனை ரூபாய்க்கு கொடுப்பாரு என்ற எந்த விதிகளும் கிடையாது. பாலிசி நோட்டு தான் இப்ப அறிமுகப்படுத்திருக்காங்க. அப்ப எல்லாம் தனியார் மயம் என்பதற்கு நேரடியாக அதானி கிட்ட கொடுத்தாலும் அம்பானி கிட்ட கொடுத்தாலும் மிகப்பெரிய போராட்டம் தமிழகத்தில் வெடிக்கும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமா விடலாம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று புரியாத மொழியில் சொல்லி முதலில் மறைமுகமாக அமல்படுத்துகின்ற ஏற்பாட்டை தான் இப்ப தமிழக அரசு செய்வதாக நாங்கள் நினைக்கிறோம். அதை ஒரு காலம் ஏற்க மாட்டோம். தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும் என்பதை இந்த தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். சார், வெளியிடும் போது காலி பணியிடங்கள் நீங்க சொன்னீங்க, 66 காலி பணியிடங்கள் இருக்கு. இதெல்லாம் அவர் அமைச்சரை வந்து உறுதிப்படுத்தாரு, தெளிவா அவரே வந்து போட்டு காட்டிட்டாரு. அதே போல வெள்ளையறிக்கை வெளியிடும் போதும் கூட தனியார் மயம் நடவடிக்கை மேற்கொள்ளலான்னு இருக்கும்போது ஒருபோதும் நிர்வாகம் தனியார் மயமா இருக்காது அப்படின்ற பதிலையும் அவர் விளக்கத்தையும் அவர் கொடுத்து கொடுத்தாரு. இப்போ வந்து முழுவதுமா இதுக்கு கூட அவர் கொடுக்கக்கூடியது முழுவதுமா தனியார் மயத்துக்கு எங்கேயுமே இந்த நிர்வாகத்தை நாங்கள் கொண்டு போகல, சில விஷயங்கள்ல சில பாகுபாடு, சில விஷயங்கள்ல நாங்க தனியாருடைய பங்களிப்புங்கிறது அவசியமா இருக்கு, அதனால அவ்வளவு நிதி சுமையில் இருக்கிற இடங்கள்ல நாங்க சில இடங்கள்ல தனியாருடைய பங்களிப்பு தான் கொண்டு வரோம், ஆனா மின்வாரியம் தான் அதை முழுவதுமா நாங்க கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு, காலி பணியிடங்கள் நிரப்புறதுல 66,000 காலி பணிகள் இருக்கிறதுல 2,500 காலி பணியிடங்களை நேரடியாக டிஎன்பிசி மூலமா நாங்க நிரப்புறோம்னு சொல்றாங்க. மீதி 10,000 காலி பணியிடங்கள்ல வந்து 5,000 பேர் வந்து திறன் சார்ந்தவங்க, 5,000 பேர் திறன் சாராதவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஒப்பந்த அடிப்படைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது எப்படி பாக்குறீங்க? அவர் விளக்கமும் கொடுக்குறாரு, இதுக்கு தனியாருடைய பங்களிப்பு தேவையா இருக்கு, அதனால நாங்க கொண்டு வரோம், முழுவதும் தனியார் கிடையாதுன்னு சொல்றாரு அமைச்சர். நான் என்ன கேட்கிறேன்னா, முழுதும் தனியார் மயம்னா 50-50யா? 50-50னா நிர்வாகத்தை வைத்துக் கொள்வது யார்? தொழிலாளி பிரச்சனை அட்ரஸ் பண்றது யார்? டாரிஃபை ஃபிக்ஸ் பண்றது யார்? அது சொல்லணும். அதே சொல்லுங்க, அதுதான் கீ ஃபேக்டர். நுகர்வோருக்கு மின்சாரத்தை பகிர்மானம் பண்றதுல, சேல்ஸ் பண்றதுல தமிழக அரசின் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் இனிமேல் ட்ரிபிள் பி மெத்தட் வந்தால் யார் கைக்கு போகும்? துணை மின் நிலையங்களுக்கு 500 கோடிக்கு மேல முதலீடு பண்ணக்கூடிய ஒரு முதலாளி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காசு எடுப்பாரு? அவர் எத்தனை யூனிட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க? ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இத்தனை ₹1 ₹2 அப்படி கமிஷன் இருக்கா? ஷேர் இருக்கா? திட்டங்கள் என்ன, மெத்தட் என்ன, பாலிசி நோட் போட்டீங்க, பாலிசி நோட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, அது சொல்லணும்ல. அப்பதான் நீங்க தனியார் மயமா இல்லையா, பாதியா முக்காவா காலம் நாங்க முடிக்க முடியும். அப்ப இந்த அரசு வந்து எல்லாத்துலயும் வெளிப்படைத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, பணிமாறுதல் இல்லாம நாங்க வெளிப்படையா பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விவகாரத்துல வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சொல்றோம், ட்ரிபிள் பி மெத்தட் என்பது வெளிப்படைத்தன்மை கிடையாதுங்க. இந்த தமிழக அரசு நாங்கள் தனியாரை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னால், பொதுத்துறையாக பாதுகாப்பு வேண்டியவர்கள் உண்மையிலே நினைப்பார்கள் என்று சொன்னால், இந்த ட்ரிபிள் பி மெத்தடுக்கான பாலிசி நோட்டு தான் சட்டமன்றம் சொல்லியிருக்கீங்க. பாலிசி நோட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய விதிகள் என்ன என்பதை பகிரங்கமாக சொல்லும். அப்படி பகிரங்கமாக சொல்லனா நீங்க வந்து மறைமுகமாக மின்சார வாரியத்தை தனியாக கொண்டு போகின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வெப்பனாங்க. அது மட்டுமல்ல, திறன் சார்ந்த திறன் சாராத, என்ன திறன் சார்ந்த திறன் சாராத? அப்ப ஒன்றிய பாஜக அரசுடைய பிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்ற திட்டத்தை மறைமுக கொண்டு போறீங்க. 5000 என்ன ஏற்கனவே 10,000 பேர் டிஸ்ட்ரிபியூஷன் வேலை செய்யறாங்க, 4,000 பேர் டெர்மினல் வேலை செய்யறாங்க. டிரான்ஸ்கோ ஹைட்ரோ அந்த ஸ்டேஷன் ஒரு 1000-1500 ஆல்டுகர் 13,000 15,000 பேர் வேலை செய்வாங்க கான்ட்ராக்ட் லேபர். இந்த 15,000 கான்ட்ராக்ட் லேபர்ல உண்மையிலேயே வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை நாங்கள் அடையாளம் கண்டு எடுப்போம், திறன் சாராத இடத்தில் எடுப்போம் நீங்க சொன்னீங்கன்னா அதுல வெளிப்படைத்தன்மை இருக்கு. இப்பொழுது நீங்க சொல்லவே இல்லை. தொழிற்சங்கங்கள் நேரடியாக பேசுகின்ற பொழுது நாங்கள் கவுண்ட் எடுக்கிறோம், அதற்கு பிறகு ஒப்பந்தம் அடையாளம் காண்பது தொடர்பாக முடிவு எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. இப்ப முடிவா சட்டமன்றத்தில் நீங்க அறிவிக்கிறீங்க. அப்ப அந்த முடிவுக்கு பின்னால் இருக்கின்ற ஈடன் அஜெண்டா என்ன? அப்ப ஏற்கனவே போராடி கொண்டிருக்கிற ஒப்பந்த ஊழியர்களை நீங்கள் வஞ்சிப்பதாக மாறாதா? மேலும் மேலும் போராட்டத்தை தூண்டுவதாக மாறாது? இப்ப எங்களை போராட்டத்தை தூண்டிங்களே, நீங்க சொன்ன 1 மாசம் 40 2 மாசம் வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்ப 1ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிட்டோம், கான்ட்ராக்ட்ல 7ஆம் தேதி போராட்டம், கான்ட்ராக்ட்ல 7ஆம் தேதி போராட்டத்துக்கு வரவங்க திரும்பி போக மாட்டீங்க இருப்பான். எத்தனை போலீஸ் வந்தாலும் அடி வாங்கி இருப்பான், போக மாட்டாங்க. மந்திரி அமைச்சர் என்ன சொல்லுவாரு? ஆக வெளிப்படைத்தன்மை என்பது இது போன்ற அறிவிப்புகள் இல்லை. நிர்வாகத்துல டிரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ல இப்போ வந்து கவுன்சிலிங் திட்டம் வந்திருக்கு, கம்ப்யூட்டர் செஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம். இன்னும் 8வது மாடியில 7வது மாடியில 9வது மாடியில பல்வேறு குளறுபடிகள் இருக்குது, ஐயாக்கத்தொடர்கள் தொடர்ந்து நடக்குது. அதான் சரி பண்ணணும். நிர்வாகத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று நானே சொல்றேன். அது ஒண்ணு. இப்படி அறிவித்திருக்கிற அறிவிப்புல வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதையும்
நேரடியாக தன்னுடைய அரசுக்கு களங்கம் வராமல் இருப்பதற்கு தொழிலாளிகள் மீது குற்றத்தை சுமத்தி தப்பிப்பது என்பது நல்ல நேர்மையான அரசுக்கு அழகல்ல என்பதை நாங்கள் சார், சட்டமன்றத்துல முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கேட்ட கேள்விகளுக்கு இன்னைக்கான மின்சாரத்துறை அமைச்சருக்கு பதில்கள் இல்ல. செங்கோட்டையன் அதுக்கு பதிலா எந்திரிச்சு எங்ககிட்ட போதுமான விடைகள் இல்ல, நாங்க தயார் செஞ்சுட்டு வந்து சொல்றோம் அப்படின்னு சட்டமன்றத்துல சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு போதாமை ஒன்று புதுசாக வந்திருக்கக்கூடிய அரசு என்பது கடந்த காலங்களில் ஆளுங்கட்சியாகவும் இல்லை எதிர்கட்சியாகவும் இல்லை இருந்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். அதில் வந்திருக்கக்கூடிய தடங்கள் தான். இன்னும் இவங்க ஒரு 2 மாசம் இன்னொரு 6 மாசம் போனா இவங்களும் பக்காவா தயாராக அவங்க மாதிரி தயாராக ஆரம்பிச்சிங்களேன். அப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்டு அவங்களும் பதில் சொல்லுவாங்க. இருப்பது இல்லை என்று சொல்வதும் இல்லாத இருப்பது என்று சொல்வதற்கும் அவர்களும் வல்லமை பெற்று விடுவார்கள். டைம் தான் அவங்களுக்கு தேவைப்படும். ஆனா நான் நினைக்கிறேன் ஏடிஎம்கே டிஎம்கே கடந்த கால அரசுகளை போல நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லி வாக்கு பெற்று வந்த பொதுமக்களுக்கும் நுகர்வோருக்கும் மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் இவர்கள் நேர்மையான பதிலை சொல்ல வேண்டும், உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் எங்கள் தொழிற்சங்கத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மின்சார வாரியத்தில் அதிருப்தி ஏற்பட்டால் தொழிலாளர்களுடைய மிகப்பெரிய கோபத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா அந்த கோபம் மிகப்பெரிய போராட்டமாக மாறும். மின்சார வாரியத்தில் அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டம் நாளைக்கு நடக்க பேசிட்டு இருக்கோம். அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை போவதாக இருக்கிறோம் என்ற கூடுதல் தகவல். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரி ஒர்க், ராமநாதபுரம்.